வங்கத்து சிங்கம் மாவீரன் நேதாஜியும் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் என்று போதித்த தெய்வத்திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் ஒரு சமுதாயம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் எவ்வளவு பணம் இருந்தாலும் முன்னேற முடியாது, கல்வி அறிவு பெற்றிருந்தால்தான் முன்னேற முடியும் என்ற நோக்கத்தோடு பல கல்லூரிகளை கொடுத்த தந்த ஐயா மூக்க தேவரையும் சபை முன்னோர் வணங்கி இன்று ஹர்கர் நேதாஜி வீடுதோறும் நேதாஜி என்ற ஒரு முழக்கத்தை தேனி மாவட்டம் அனுமந்தம்பட்டியிலிருந்து இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சுபாசிசமே இந்தியாவின் எதிர்காலம் என்ற கொள்கையோடு நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே முன்னிலை வகிக்கின்ற எனது பாசமிகு சகோதரர் தேனி மாவட்டத்தின் தவிர்க்க முடியாத சக்தி எஸ்ஆர் தமிழன் அவர்களுடைய சகோதரர், தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர், என் பாசமிகு சகோதரர் எஸ்ஆர் சக்கரவர்த்தி அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய தலைவர் எம்டி ராமசாமி அவர்களே, என்னோடு இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற தேசிய செயலாளர் ஜெயராமன் அவர்களே, மாநில செயலாளர் ராஜசேகர் அவர்களே, டியூசியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தம்பி காளிமுத்து அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற நமது அகில இந்திய பவர் பிளாக் கட்சியினுடைய தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தம்பி மகேஸ்வரன் அவர்களே, தொகுப்பாளர்களாக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற தம்பி தர்மா அவர்களே, இங்கு பேர்களை சொன்னால் இன்னும் 1 மணி நேரம் ஆகும், ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. அதனால் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் மாநில குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, நேதாஜி அவர்கள் எப்பொழுது இந்திய விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது என்றால், நேதாஜி அவர்கள் 2 பேரை குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளார். ஒருவர் மகாத்மா காந்தி, இன்னொருவர் மேற்கு வங்கத்தினுடைய ஆளுமை மிக்க தலைவர் சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள். சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் கொல்கத்தாவில் மேயராக போட்டியிட போது அங்கே பிரிட்டிஷ் அரசால் பல இன்னல்கள் ஏற்படுத்தப்பட்ட போது மாணவ பருவத்தில் இருந்த நேதாஜி அவர்கள் தன் தலைவனுக்காக கடுமையாக உழைத்து வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். அந்த அடிப்படையில் அவரை மாவீரன் நேதாஜியை சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் முதன்மை செயலராக அமர்த்தினார். கல்கத்தாவில் மிகச் சிறப்பாக அங்கே அந்த மாநகராட்சி செயல்பட்டு கொண்டிருந்த போது அதை பொறுத்து கொள்ள முடியாத பிரிட்டிஷ் அரசாங்கம் நேதாஜியை சிறையில் அடைத்து, அலிப்பூர் சிறையில் அடைத்து 2 வருடங்கள் தண்டனை பெறுகிறார். அந்த தண்டனை பெற்றபோதுதான் அவர் இந்தியாவின் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்கி போராட்டத்துக்கான களத்தை அமைக்க தயாராகிறார். அப்படி அவர் போராட்ட களத்தை ஆரம்பித்த போது பல இன்னல்கள். இங்கே கல்கத்தாவில் அவர் வீட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். தப்பித்து வெளிநாடு செல்கிறார். வெளிநாடு சென்று இந்திய தேசிய இராணுவத்தை ஏற்கனவே வேறொருவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். இவர் ஜெர்மனியில் இருக்கும் பொழுது அந்த வழிநடத்திய குழுவினர் நேதாஜி தலைமையேற்று நடத்தினால் மட்டும்தான் இந்திய விடுதலை பெறும் என்ற நோக்கத்தில் நேதாஜிக்கு அழைப்பு விடுகிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று ஐஎன்ஏ படை தலைவராக ஆகிறார். ஐஎன்ஏ படை தலைவராகி
கிட்டத்தட்ட இந்திய உள்ள பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்ற ஒரு துணிச்சலோடு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். அதற்கு முன் அவர் காங்கிரஸில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் மகாத்மா காந்திக்கும் தலைவர் நேதாஜிக்கும் சில ஊழல்கள் ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், நேதாஜி காங்கிரஸ் தலைவராக போட்டியிடுகிறார். காந்தியின் சார்பாக பட்டாபி சீதாராமன் அவர் போட்டியிடுகிறார். பட்டாபி சீதாராமன் தோல்வி பெற்றார், நேதாஜி வெற்றி பெற்றார். நேதாஜி வெற்றி பெற்றது காந்தி அவர்களுக்கு சுத்தமாக ஏற்க முடியவில்லை. அதன் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நேதாஜிக்கு பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள். அதன் பின்னுதான் இந்த ஐஎன்ஏ படை அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போறாரு. இன்னைக்கு பிஜேபிக்காரங்க இந்தியா முழுவதும் நேதாஜியை கையில் எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த கேடுகட்ட கட்சிக்கு எவனும் தலைமை இல்லை. அவன் செஞ்ச செயலை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு வக்கு இல்லை. ஒரு அரசாங்கம், ஒரு மத்திய அரசாங்கம் மக்களுக்காக நாங்கள் இவ்வளவு நன்மை செய்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க ஒரு வக்கில்லாத அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம். மதவாத மோதல்கள், ஜாதி மோதல்கள், இதை வைத்து இந்தியாவை ஆட்சிக்கு வந்ததான் பிஜேபிக்காரர்கள். எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், 1980 வந்த ஒரு கொள்ளை கூட்டம் இன்று நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கின்றது. இந்திய விடுதலைக்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஃபாரூக் பிளாக் கட்சி. ஆனால் இந்த நாட்டை ஆள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நேர்மையானவர்கள், பண வசதி இல்லாதவர்கள், அந்த ஒரே காரணத்தினால்தான் ஃபாரூக் பிளாக் கட்சி இன்றைக்கு பின்தங்கி இருக்கின்றது. ஆனால் அந்த காலகட்டம் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி வருங்காலங்களில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இல்லாமல் தமிழகத்திலேயோ இந்தியாவிலேயோ எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற சூழ்நிலை விரைவில் வரப்போகிறது. அன்பார்ந்த தோழர்களே, அந்தமான் நிக்கோபார் மாவீரர் நேதாஜி படையெடுத்து ஒரு வெற்றி கண்டு அந்தமான் நிக்கோபார் சிறையில் இருந்த கைதிகளை விடுவித்து இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தவர். அதேபோல் போரிட்டு வருகின்ற போது இவருக்கு எதிராக, நேதாஜிக்கு எதிராக வீர சவாக்கர் என்ற ஒரு கேடுகட்டவனை வைத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு எதிராக போரிட ஒரு கூட்டத்தை சேர்க்கின்றது. அந்த கூட்டம்தான் இன்றைக்கு நேதாஜியை கையில் எடுக்கிறது. நேதாஜியை கையில் எடுக்கிறதுக்கு பிஜேபிக்காரனுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? ஃபாரூக் பிளாக் கட்சிக்காரங்க அதை தடுக்க வேண்டாமா? மற்ற கட்சிக்காரர்களுமே அதை தடுக்கணும். அன்பான தோழர்களே, பிஜேபி அரசாங்கம் நாட்டை ஒரு மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. அனைத்தும் தனியார் மயம், தபால் துறை தனியார் மயம், ரயில்வே தனியார் மயம், விமான நிலையம் தனியார் மயம், இராணுவ தளவாடங்க தனியார் மயம். இப்படி அதானிக்கும் அம்பானிக்கும் அடமான வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதில் வேறு ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படி நடந்தால் இந்தியா குட்டிச்சவராகிவிடும். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு நாடாக மாறிவிடும். அந்த வகையில் நாம் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ முக்குளத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலில் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, எதிர்க்கட்சியிலும் அப்படி இருக்கிறார்கள். யாராவது முக்குளத்தூர் மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக சட்டசபையில் பேச முடியுமா? பேசியிருக்கார்களா? அப்படி ஒரு அதிகாரம் பெற வேண்டும் என்றால், அதிகாரம் இருந்தால்தான் நாம் எதையும் செய்ய முடியும். அப்படி ஒரு அதிகாரம் வேண்டும் என்றால்
அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும். அந்த வகையில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை நீங்கள் அனைவரும் வீடுதோறும் கொண்டு சேர்ந்து ஹர்கர் நேதாஜி என்ற சிந்தனையை வளர்க்க வேண்டும். அன்பான தோழர்களே, ஒரு சிறு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது 2012 தேவர் ஜெயந்திக்கு சென்று வந்தவர்கள் குண்டு வீசி கொல்லப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அரசாங்கம், நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் அதே சமயம் உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்ற ஒரு கொலை வழக்கில் அந்த எதிராளியாக பொய்யாக சேர்க்கப்பட்டவர்களையும் ஜாமீனில் விடாமல் சிறையில் வைத்து அவர்களுக்கு தண்டனை வழங்கினார்கள். அதேபோல் கோகுல்ராஜ் என்பவர் ஜாமீனே இல்லாமல் அவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. அரசாங்கம் இப்போ புதிய ஒரு பிரச்சனை கிளப்பிட்டிருக்காங்க. சமீபத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். நிச்சயமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வன்முறைக்கு துணை போகாது. மனிதனை மனிதன் கொலை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி ஒருவர் கொலை செய்யப்படுகிறார். அதில் 5 பேர்கள் சரணடைகிறார்கள். அந்த 5 பேர்களை என்கவுண்டர் செய்ய போகிறார் என்று ஒரு பொய்யான புரளியை கிளப்பிவிட்டு காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற சில கயவர்களின் நோக்கம். ஆனால் நான் உன்னை குற்றம் சாட்ட சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும். 2012 நடந்த அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்திருந்தால் இன்னைக்கு 5 பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்காது. ஒரு வருஷத்துக்குள் மற்ற ஜாதியினருக்கு நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை மற்ற ஜாதியினருக்கு கொடுக்கக்கூடாதா? நீதி அனைவருக்கும் சமம். ஆனால் ஒரு ஜாதியினருக்கு மட்டும் நீதி மறுக்கப்படுகிறது என்றால் அந்த நீதி எங்கள் மயிருக்கு சமம். வருகின்ற காலங்களில் இப்பொழுது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய ஹர்கர் நேதாஜியுடைய துவக்க விழா தேனி மாவட்டத்தில் அனுமந்தப்பட்டியில் வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது. எங்கள் மத்திய குழுவின் ஆலோசனைப்படி வருகின்ற காலகட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் ஹர்கர் நேதாஜியை கொண்டு செல்வதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு வேறு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த எனது தம்பிமார்கள் மகேஸ்வரனும் மற்றும் தர்மா மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அத்தனை பேரையும் தமிழ் மாநில குழு சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.